உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த தமிழ்நாடு அரசாங்கமும் ஐயா முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களும் விவசாயில வச்சு செய்யணும் முடிவுட்டாங்க போல இருக்கு. நான் ஆட்சிக்கு வந்த 5 ஏக்கருக்கு இருந்த முழுசா கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல இருந்தா 50% தள்ளுபடின்னு சொன்னாங்க. இது உத்தரவாதம் அடிச்சு சொன்னார். ஆனா இன்னைக்கு நிலம் என்னன்னு பாத்தீங்களா? முதல்ல ஒரு கடன் தள்ளுபடி அறிவிப்பு வருது. 50,000 ரூபாய்க்கு கீழே இருந்தா மட்டும் விவசாயிகளுக்கு முழுமையா தள்ளுபடியா, 50,000 ரூபாய்க்கு மேல வந்து ஆளுக்கு 5,000 ரூபாய் தான் கிடைக்குமா? தயவு செஞ்சு மறு ஆய்வு பண்ணுங்க, சொன்னதை செய்யுங்க, கொடுத்த வாக்கு நிறைவேற்றுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விவசாய சங்கங்களும், தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம், அனைத்து விவசாயிகளும் வலிமையாக குரல் கொடுத்தும் போராடினும் அரசியல் கட்சியிலும் எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க. அதற்கப்புறம் மறு ஆய்வு பண்ணி கண்டிப்பாக இவங்க கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவாங்கன்னு இருந்தா வந்தது என்னன்னு பாத்தீங்களா? அந்த 50,000 75,000 ரூபாய் மாறி இருக்குது. எல்லாருக்கும் 5,000 ரூபான்னு சொன்னது 35,000 ரூபாயே மாறி இருக்குது. இதுல நிலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடன் தள்ளுபடிக்கான தேதி கட் ஆஃப் டேட் எதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1/5/2025 இருந்து, அதாவது மே 1ஆம் தேதியிலிருந்து 2025 இருந்து பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் 10 மாசம் தான் கணக்கு. இந்த 10 மாசம் தான். அப்போ 2024, 23, 22 எல்லாம் கடன் வாங்கி கஷ்டத்துல நஷ்டத்துல கட்ட முடியாம, பொருள் சரியான விலை கிடைக்காம நஷ்டத்துல கட்ட முடியாம நிறைய விவசாயிகள் நிலுவையில் இருக்காங்களே, வட்டி மேல வட்டி ஆயிட்டு இருக்குது. அவங்களுக்கு என்ன பதில்? எந்த பதிலும் இல்லை, எந்த நிவாரணமும் கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு வருஷம் வெள்ளாம எது கரும்பு மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 3 லட்சம் ஏக்கர் பயிராகுது. மஞ்சள் 60,000 ஏக்கர் பயிராகுது. அதே மாதிரி வாழை பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஏக்கர் பயிராகுது. ஆக இந்த 3 பயிருமே பார்த்தீங்கன்னா 1 வருட பயிர். அது கரும்புக்கு திருப்பி செலுத்தும் காலம் பார்த்தீங்கன்னா 15 மாசம். ஆக இவங்க 10 மாசம் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கடன் வாங்கினவங்களுக்கு கிடையாது. யோசிச்சு பாருங்க. அப்ப கரும்பு விவசாயி கிடையாது, வாழை விவசாயி கிடையாது, மஞ்சள் விவசாயி கிடையாது. என்ன மாதிரியான கடன் தள்ளுபடி? நிதி நெருக்கடி கதறீங்க. நாங்க சொல்றோம் நிதி நெருக்கடி கிடையாதுங்கிறோம். தமிழ்நாடு கடன் வரம்புக்கு உள்ளதான் இருக்குதுங்கிறோம். கடன் வரம்பை மீறி தமிழ்நாடு அதிகமா கடன் வாங்கலன்னு சொல்றோம். நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்புறம் இதுக்கு மேல வேற என்ன வேணும்? மேலும் நீங்க கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டாம். வேளாண்மை துறைக்கு வருஷம் 46,000 கோடி சராசரி ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதுல இருந்து 15,000 கோடி எடுத்து எங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணிட்டு மீதியை வச்சு திட்டங்களை செயல்படுத்துங்கன்னு சொல்லியாச்சு. இதுக்கு ஒப்புதலும் கொடுத்தாச்சு. அப்போ கூடுதல் நிதி ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா தேவையே இல்லை, ஒதுக்குற நிதி எடுத்து கட்டினாலே போதும் சொன்னதுக்கு அப்புறமும் இந்த முட்டாள் ஐஏஎஸ் ஆபீசர்களை தலைமைச் செயலகத்துக்கு வந்துட்டு முதல்வர் தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவங்க விவசாயிகளுக்காக விரோத வேலை செய்யறதுக்காகவே விவசாயிகளை பழி வாங்குறதுக்கு எங்க ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிட்டாங்களோன்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வருது. கேட்டேங்க, எனக்கு 2 ஏக்கர் இருக்குதுங்க, 4 ஏக்கர் இருக்குதுங்க, 10 ஏக்கர் இருக்குதுங்க, அங்க நிலம் இருக்குதுங்க, இங்க நிலம் இருக்குதுங்க, நானும் விவசாயி விட்டு போலங்க, அப்பா விவசாயிங்க, இப்படி அளக்கிறதுல மட்டும்தான் இந்த அதிகாரிகள் இருக்கிறாங்களே தவிர விவசாயிகளுக்கு உண்மையாக செய்வதற்கு மனசே கிடையாது. சரி, அதிகாரி தான் சொல்றாங்க, முதல்வர் கேட்கணும்ல, ஐயா நான் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், உனக்கு என்ன சிரமம் அதை சொல்லு, நிதியை இங்கிருந்து எடுத்து போடு, இங்கிருந்து எடுத்து போடு, விவசாயிகள் சொல்றாங்களே இந்த தொகையிலிருந்து எடுத்து போட்டு நீ முழுசா கடன் தள்ளுபடி பண்றதுக்கான அறிக்கையை தயாரிச்சு கொண்டு வான்னு சொல்ல வேண்டாம்? ஆக முதல்வர்களும் கேட்கல, அதிகாரிகளும் அதை சொல்லல. ஆக ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு உங்க தள்ளுபடி விநியோகம் என்பது ஏமாற்று கடன் திட்டமாக இருக்கிறது. விவசாயிகளாகி நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு கடுமையான விரக்தியில் இருக்கிறோம். மறாய்வு பண்ணி கொடுத்து மிக மோசடியாக இருக்கிறது. எனவே இதை கண்டித்து நாம ஏற்கனவே ஜூலை 1ஆம் தேதி தமிழ்நாடு 30 மேற்பட்ட மாவட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம். வர்ற ஜூலை 22 இருந்து, அதாவது வர்ற திங்கட்கிழமையிலிருந்து எல்லா மாவட்டங்களிலுமே ஒரு நாள் பாத்தீங்கன்னா அடையாள உண்ணாவிரதம். நீங்க எந்த சங்கத்தார் எல்லா விவசாய சங்கத்திலும் வாங்க இதுல பங்கெடுத்துங்க, எல்லா விவசாயிகளும் வாங்க இதுல பங்கெடுத்துக்காக ஒவ்வொரு மாவட்டத்தில் எங்க நடக்குது அப்படிங்கிற பட்டியல் உடனடியாக நாங்க வெளியிட போறோம். ஆக எல்லா விவசாயிகளும் சக விவசாயிகளாக அரசியல் ஜாதி மதம் கட்சிகளை கடந்து பச்சை துண்டை போட்டு விவசாயில வாங்க, கலந்துங்க, விவசாயில பேசுங்க, விவசாயில நில்லுங்க, விவசாயில நம்ம போராடுவோம். அந்த அடிப்படையில அனைவரும் ஒன்றுபட்டு வர வேண்டும். அப்படி வந்து போராட்டத்தை தொடங்கினால் மட்டும்தான் நம்ம முழுமையாக கடன் தள்ளுபடி பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் ஜூன் 22 அன்று தமிழ்நாடு முழுவதும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மற்றும் கூட்டுறவு சங்கத்தின் கடன் தள்ளுபடி திட்டத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூட்டுறவு பயிர் கடன் தள்ளுபடியை கோரக்கூடிய விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் அனைவரும் பெருந்தலாக கலந்து கொள்ள வேண்டுமே பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.